அனைவருக்கும் வணக்கம். டெட் 2 அதிலிருந்து நம் 2012ஆம் ஆண்டிற்கான வினா விடைகளை காணலாம். சமூக அறிவியல் இந்த தலைப்பில் இருந்து நாம் இன்றைய வினாக்களை காணலாம். புத்தர் போதித்த அனாத்மவாதா என்பதின் பொருள் என்ன? அனாத்மவாதா, இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா என்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு? புத்தர். அடுத்து இரண்டாவது கேள்வி, ட்ரெண்ட் கவுன்சிலின் நோக்கம். இந்த ட்ரெண்ட் கவுன்சிலின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி, கத்தோலிக்க திருசபையை சீர்படுத்துதல். அடுத்து மூன்றாவது கேள்வி, குடுமியான் மலையில் உள்ள பல்லவர் கல்வெட்டுகள் குறித்த சிறந்த இசையாளர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, ருத்ராச்சாரியார் என்பது சரியான பதில். குடுமியான் மலை இசை கல்வெட்டு. அடுத்தது நான்காவது கேள்வி, பட்டியல் ஏஐ பட்டியல் பி உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடையை தேர்ந்தெடுக. பட்டியல் ஏ, பட்டியல் ஆ. இப்போ பார்த்தோலோமியா டயஸ் இவர் எதற்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவின் தென்முனையை அடைந்தவர் என்பது சரியான பதில். 3க்கு சி 1. அடுத்தது வாஸ்கோடகாமா, இதுல வாஸ்கோடகாமான் இருக்குது. வாஸ்கோடகாமா இவர் என்ன பண்றாரு? வாஸ்கோடகாமா முதலாக கடல் வழியாக இந்தியாவை அடைந்தவர். 4க்கு 2, பிக்கு 2. அடுத்தது சி, பிரான்சிஸ் கோடி அல்மைடா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய வைஸ்ராய் அல்லது அரச பிரதிநிதி. 3. அடுத்தது அல்போன்சா டி அல்புகர்க்கு. இவர் யாருன்னா, இந்தியாவின் 2ஆம் போர்த்துகீசிய அரச பிரதிநிதி என்பது சரியானது. அப்போ இதற்கான சரியான பதில் 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி, வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் திப்பு சுல்தான். அடுத்த கேள்வி, பின்வருபவர்களில் பக்தி இயக்கத்தில் சேராத நபராக கருதப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, அசன் கங்கா. மீராபாய், கபீர், குருநானக் எல்லாமே பக்தி இயக்கத்தில் சேர்ந்தவர்கள். அடுத்தது வரலாற்றுக்கு முந்தைய கால கிராம வரிசை. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தோன்றியது பழைய கற்காலம் என்பது சரியானது. பழைய கற்காலத்துக்கு அடுத்தது இடைக்கற்காலத்துக்கு அடுத்தது இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் என்பது சரியானது. புதிய கற்காலத்தை அடுத்து வந்த காலம் செம்பு காலம். மனிதன் முதலாக பயன்படுத்திய உலோகம் செம்பு. அப்போ செம்பு கற்காலம் 3. அடுத்தது 4வதா செம்புக்கு அப்புறம் வந்த காலம் இரும்பு காலம். அப்போ இதுதான் சரியான வரிசை. 3, 1, 4, 2. அடுத்து இவற்றில் எந்த வாக்கியம் உண்மையானது? கீழ்கண்டவற்றில் உண்மையானது. ஏ, சிந்து சமவெளி மக்கள் ஆயுதங்கள் செய்ய இரும்பை பயன்படுத்தினர். தவறு. அவங்க மோஸ்ட்லி செம்பை தான் பயன்படுத்தினார்கள். இவற்றில் எந்த வாக்கியம் உண்மையானது? ஏ, சிந்துவெளி மக்கள் ஆயுதங்கள் செய்ய இரும்பை பயன்படுத்தினர். இது தவறு. செம்பு என்பதுதான் சரியான விடை. அடுத்து, சிந்துவெளி மக்கள் நகர திட்டமிடுதலை பற்றி அறியாதிருந்தனர். திட்டமிட்ட நகர அமைப்பை கொண்டிருந்தனர். பாதாள சாக்கடை முதற்கொண்டு அனைத்தும் காணப்பட்டது. இது தவறாக உள்ளது. சி, சிந்துவெளி மக்களின் எழுத்து ஏடுகள் அழியவில்லை. இது சரியானது. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சித்திர எழுத்து கிடைத்திருக்கிறது. அதன் பொருளை தான் அறிய இயலவில்லை. அடுத்தது டி, மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் பள்ளிக்கூடம். இது தவறாக உள்ளது. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு. அடுத்தது, பிந்தைய வேத காலத்தில் அடங்கியுள்ளவை எவை? இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம் தான் முன்வேத காலத்தில் உள்ளது. பின்வேத காலத்தில் யசூர், சாம, அதர்வன. அப்போ டி, சாம வேதம், அதர்வன வேதம், யசூர் வேதம் இவைதான் சரியான வரிசை. அடுத்த கேள்வி, மௌரிய பேரரசின் ஆட்சியாளரின் கால வரிசை முறை. மௌரிய பேரரசுல முதல்ல வருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியர். அதுக்கப்புறம் அவருடைய பையன் பிந்துசாரர். அதுக்கப்புறம் 3வதாக வருவர் தான் அசோகர்.
மௌரிய பேரரசின் சிறந்த மன்னர் அசோகர். அப்போ சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர் என்பது சரியான காலவரிசை. அடுத்தது புவியியல்ல இருந்து உறைபனி காலநிலை என்பது என்ன? இதற்கு சரியான பதில் சி, உறைதலால் பாறைகள் தூளாவதாகும். உறைறனால பாறைகள் தூளாகின்றன. அடுத்து இவற்றில் ஒன்று டெல்டா அமைப்பு இல்லை, அது எது? இதற்கு சரியான பதில் டி, கடல் சார்ந்த டெல்டா, மேரைன் டெல்டா என்பது சரியானது. அடுத்த கேள்வி, காற்றில் உள்ள வாயுக்களின் சரியான அளவுகளில் இவற்றில் எது ஒன்று சரியானது? இதற்கு சரியான பதில் காற்றுல நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் என்பது 78% உள்ளது. ஆக்சிஜன் 21% உள்ளது. கார்பன் டை ஆக்சைடு உட்பட மற்ற வாயுக்கள் 1% உள்ளது. அப்போ இதற்கு சரியான விடை சி என்பது சரியானது. அடுத்து பட்டியல் ஏஐ பட்டியல் பி உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் ஏ வகைகள், பட்டியல் பி தொழில்கள். ஏ முதல் நிலை தொழில், இதற்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி மீன் பிடித்தல், விவசாயம், இதெல்லாம் முதல் நிலை தொழில்கள். அடுத்து இரண்டாம் நிலை தொழில்கள், இதற்கு என்ன சரியான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்கள் என்பது கரும்பில் இருந்து சர்க்கரையை பிரித்தல், அதாவது விவசாய பொருட்கள்ல இருந்து அதுக்கு தேவையான பொருட்களை பிரித்தல். இது இரண்டாவது. அடுத்தது மூன்றாம் நிலை தொழில். இந்த மூன்றாம் நிலை தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் வங்கி தொழில். மூன்றாம் நிலை தொழில் வங்கி தொழில். நான்காம் நிலை தொழில் ஆசிரியர், கற்பித்தல். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட காலநிலை மற்றும் மழையளவு உள்ள இடங்களில் பருத்தி நன்றாக விளையும். குறிப்பாக கரிசல் மண்ணில் பருத்தி நன்றாக விளையும். இந்தியாவின் மான்செஸ்டர், பம்பாய், இப்போ தற்சமயம் குஜராத்துக்கு மாறி இருக்குது. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். பருத்தி விளைவதற்கு சரியான மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை. மழையின் அளவு 50 to 100 சென்டிமீட்டர் வரை இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை ஏ பட்டங்களுடன் பி பொருத்துக. பட்டியல் ஏ பெயர், பட்டியல் பி பட்டம். இப்போ ஏ லாலா லஜபதி ராய், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். சுபாஷ் சந்திர போஸ், அவருடைய பட்டம் நேதாஜி. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டார். கு காமராஜர், அவர் பெருந்தலைவர். சரியான வரிசை 2, 4, 1, 3. அடுத்தது முதல் உலகப் போருக்கு பின்பு ஜெர்மனியுடன் கையெழுத்திடப்பட்ட அமைப்பின் உடன்படிக்கை எது? முதல் உலகப் போர்ல ஜெர்மனி தோல்வியுறுகிறது. அப்போ இந்த நேச நாடுகள் ஜெர்மனியின் மீது ஒரு உடன்படிக்கை செய்கிறது. அதில் ஜெர்மனி எந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்சேல்ஸ் உடன்படிக்கை. அடுத்தது ஜப்பான் அமெரிக்க கப்பல் படைத்தளமான பேர்ல் ஹார்பரை, அதாவது முத்து துறைமுகத்தை தாக்கிய ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் ஏ, டிசம்பர் 7, 1941 தாக்கியது. இதனால அமெரிக்கா 2ஆம் உலக போர்ல குதித்தது. அடுத்து முதல் இந்திய சுதந்திர போரின் தோல்விக்கான முக்கிய காரணம் என்ன? முக்கிய காரணம் பொதுவான கருத்து புரட்சியாளர்களிடம் இல்லை, இதுவும் சரியாக தான் உள்ளது. பி, புரட்சியாளர்களிடம் நவீன ஆயுதங்கள் இல்லை, இதுவும் சரியாக உள்ளது. இந்தியர்களிடையே காணப்பட்ட ஒற்றுமையின்மை, இதுவும் சரியாக உள்ளது. டி, அனைத்து ஆட்சியாளர்களும் கழகத்தில் சேரவில்லை, இதுதான் மிக முக்கிய காரணம். எல்லா ஆட்சியாளர்களும் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த கேள்வி, மேற்கத்திய மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் ஹிப்போக்ரேட்டஸ். கிருஷ்ணதேவராயரால் மதுரை அரச பிரதிநிதியாக விஸ்வநாத நாயக்கர் நியமிக்கப்பட்ட வருடம் எது? இதற்கு சரியான பதில் 1529. அடுத்து 1806 வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம் என்ன? இதற்கு சரியான பதில் பி, புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்துதல், அக்னியு தலைப்பாகை. அடுத்து இந்திய கூட்டாட்சியின் தொகுப்பு என்பது பிரதேசங்களை கொண்டது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கொண்டது. தற்போது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள், 8+1.
கீழ்கண்டவற்றுள் அமெரிக்கா எதற்கு உதாரணமாக கருதப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, 2 கட்சி ஆட்சி முறை. ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. இந்த 2 கட்சியும் தான் மாறி மாறி ஆட்சி செய்யும். 2 கட்சி ஆட்சி முறை அமைப்பில் உள்ள நாடு அமெரிக்கா. அடுத்து, பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் இது? இதற்கு சரியான பதில் டி, தி ஹேக், நெதர்லாந்துல அமைந்திருக்கிறது. அடுத்து, இத்தாலியில் உள்ள விசுவியஸ் என்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? இதற்கு சரியான பதில் ஏ, உறங்கும் எரிமலை என்பது சரியானது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் பகுதிகள், சரத்துக்கள், பட்டியல்கள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பில் டேஷ் பகுதிகள் மற்றும் டேஷ் சரத்துக்கள் உள்ளன, சரத்து பட்டியல்கள் உள்ளன. இதற்கு சரியான பதில் 22, 448 மற்றும் 12. இது 2012 உள்ள பட்டியல்கள். தற்போது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, கரும்பலகை திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் தேசிய கல்விக் கொள்கை 1986. அடுத்தது, தலா வருமானம் குறிப்பது எது? இதற்கு சரியான பதில் டி, நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் என்பது சரியானது. அடுத்தது, ICAR இன் விரிவாக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் வேளாண் ஆராய்ச்சிக்கான இந்திய குழுமம். இந்த ICAR என்பதன் விரிவாக்கம் என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குதான் தமிழ்ல கொடுத்திருக்கிறேன், வேளாண் ஆராய்ச்சிக்கான இந்திய குழுமம். அடுத்தது, அளிப்பு விதி என்பது எந்த இரண்டிற்கான நேரடி தொடர்பை விளக்கும்? அளிப்பு விதி. இதற்கு சரியான பதில் ஏ, பண்டத்திற்கான விலையும் அளிப்பின் அளவிற்கும். பண்டத்திற்கான விலையும் அளிப்பின் அளவிற்கும். விலையானது சமநிலை விலையை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் போது சமநிலை விலையை அடைய தேவையும் அளிப்பும் செயல்புரிகின்றன. இது டேஷ் என்று அழைக்கப்படும். இதற்கு சரியான பதில் சி, அங்காடி சமநிலை. என்னன்னா மார்க்கெட், இது மார்க்கெட் சமநிலை. அடுத்து, இந்திய ரூபாயின் தனிப்பட்ட சின்னமானது இதன் இரண்டின் தொகுப்புகள் ஆகும். இதற்கு சரியான பதில் பி, தேவநாகிரி RA ரா மற்றும் ரோம எழுத்தின் R என்பது சரியான பதில். தேவநாகிரி ரா மற்றும் ரோம எழுத்தின் R, இதுதான் சரியான பதில். அடுத்து, இணைப்பு பெட்டி தொழிற்சாலை, சென்னை டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை, ஜாம்ஷெட்பூர் எஃகு தொழிற்சாலை, சேலம் ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அதிக அளவு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. இவையெல்லாம் பெரிய அளவுல அதிக அளவு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. சிறிய நடுத்தர குடிசை தொழிலெல்லாம் கிடையாது இவை. அடுத்த கேள்வி, மக்கள் தொகை அடர்த்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது? இதற்கு சரியான பதில் ஆசியாவில் உள்ள சி, பங்களாதேஷ் என்பது சரியானது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலம் இந்த அட்சரேகைக்கு இடையே அமைந்திருக்கிறது. இதற்கு சரியான பதில் 8 to 5 டிகிரி பாகையில் இருந்து 13 டிகிரி வடக்கு அச்சம் இதுவரைக்கும் பரவி இருக்கிறது. ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டின் முதல் அணுமின் நிலையம் எது? இந்த ஆட்டோமிக் பவர் அமைந்துள்ள இடம் எது? இதற்கு சரியான பதில் பி, கல்பாக்கம். கல்பாக்கத்துக்கு அடுத்தது தான் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் கூடங்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து, TNPL என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் டி, தமிழ்நாடு செய்தித்தாள் அச்சு மற்றும் காகித நிறுவனம். தமிழ்நாடு செய்தித்தாள் அச்சு மற்றும் காகித நிறுவனம் TNPL. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிக்கான தகுதிகளாக குறிப்பிடப்படுவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். அவன் அவள் இந்திய நாட்டின் குடிமகளாக இருக்க வேண்டும். இது சரியானது. அவன் அவள் உயர்நீதிமன்றத்தில் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். இது தேவையில்லாதது. சி, அவன் அவள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். தேவையில்லை. டி, அவன் அவள் 65 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். 65ல் தான் ரிட்டையர்மெண்ட்டே ஆவாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். குடிமக்களாக இருந்தால் போதும். அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 21U என்ன உத்தரவாதம் அளிக்கிறது?
இதற்கு சரியான பதில் 21 யூ இல்லை 21 ஏ. என்ன இதை அளிக்கிறது? இதற்கு சரியான பதில் அடிப்படை கல்விக்கான உரிமை. அடிப்படை கல்விக்கான உரிமை. அடுத்து, கீழ்காணும் சொற்றொடரில் எது தவறானது அல்ல? குழந்தை தொழிலாளர்கள் உருவாக காரணம் பெற்றோர்களின் கல்வி அறிவு. சரி. முதலாளி குழந்தைகளுக்கான மொத்த கூலியும் செலுத்த வேண்டும். முதலாளி குழந்தைக்கான மொத்த கூலியையும் செலுத்த வேண்டும். குழந்தை தொழிலாளி உருவாக காரணம் வறுமை. குழந்தை தொழிலாளர்கள் காணப்படும் வயது 6லிருந்து 14 வயது. கீழ்காணும் சொற்றொடரில் எது தவறானது அல்ல? அப்போ இதுல சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளி உருவாக வறுமையே காரணம். இதுதான் வந்து சரியானது. இது நெகட்டிவாக கேட்கும்போது இது பாசிட்டிவ் கொஸ்டினா ஆயிடுது. அடுத்து, சார்க் நாடுகளுக்கான முதல் கூட்டம் பங்களாதேஷில் உள்ள டாக்காவில் நடைபெற்ற ஆண்டு எது? இது டிசம்பர் 7, 1985 என்பது சரியானது. அடுத்து, இந்திய தர நிர்ணய ஆணையம் எப்பொருட்களுக்கு தரச்சான்று வழங்குகிறது? இந்தியன் ஸ்டாண்டர்ட் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் எந்த பொருளுக்கு தர நிர்ணயம் தரச்சான்று வழங்குகிறது? தொழில் மற்றும் நுகர்வோர் பண்டங்கள் என்பது சரியானது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது பணத்தின் பணியை குறிப்பதில்லை? இதற்கு சரியான பதில் ஒன்றுபடுவதற்கான கருவி என்பது. பரிமாற்றம் பண்ணலாம் பணத்து, மதிப்பின் அளவுகோல் இருக்கும், எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. அந்த டி ஒன்றுபடுவதற்கான கருவி என்பது தான் வந்து சரியானது அல்ல. உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் பட்டியல் ஏ மற்றும் உற்பத்திக்கான ஊதியத்தையும் பட்டியல் பி பொறுத்துக. பட்டியல் ஆ, பட்டியல் ஏ, பட்டியல் பி. நிலம் என்பதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடகை என்பது சரியானது. அடுத்து, உழைப்பு என்பதற்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கூலி. உழைப்பிற்கு கூலி. மூலதனம் என்பதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி. அமைப்பு என்பதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம். அமைப்பு என்பதற்கு சரியான வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம். அப்போ 4, 3, 2, 1. அடுத்து, இவற்றில் எது மூலதனத்தின் வடிவம் அல்ல? இதற்கு சரியான பதில் சி, இயற்கை மூலதனம். இதில் தவறான கூற்றை கூறுக. இதற்கு சரியான பதில் சமூகம் என்பது தனிப்பட்ட மனிதர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்வதற்கான முறையை எதிர்பார்த்தல். இது வந்து தவறாக உள்ளது. இதுதான் வந்து சரியான விடை இதற்கானது. கிராம பஞ்சாயத்தின் பணிகளில் வராத ஒன்று. இதற்கு சரியானது கிராமங்களில் கிணறு வெட்டுதல், விளையாட்டு மைதானங்களை கவனித்தல், கிராமங்களில் சாலை அமைத்தல், கிராமங்களில் மின் உற்பத்தியை பெருக்குதல். இதுதான் வந்து சரியா வரும். கிராமங்களில் மின் உற்பத்தியை பெருக்குதல். அடுத்தது, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கருதப்படுவது எது? இதற்கு சரியான பதில் ஏ, கோயம்புத்தூர் என்பது சரியான பதில். அடுத்தது, இந்தியாவில் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் நேரத்தை அறிவதற்கு இந்த தீர்க்க ரேகை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதற்கு சரியான பதில் 82:30 கிழக்கு. 82:30 கிழக்கு என்பதுதான் வந்து சரியானது. இது வந்து அலகாபாத் தான் வந்து இந்தியாவின் திட்ட நேரம். அடுத்து, டேஷ் ஆறுகளுக்கு இடையில் கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. இதற்கு சரியான பதில் மகாநதி மற்றும் வைகை ஆறு. மேற்கு ராஜஸ்தான் பாலைவனமாக இருக்கிறது ஏனெனில். இதற்கு சரியான பதில் தென்மேற்கு பருவக்காற்று ஆரவல்லி குன்றை அடையும் பொழுது மழை என்ன ஆகுது? தடுக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று ஆரவல்லி குன்றை அடையும் போது மழை பொழிந்து விடுகிறது. அதனால மேற்கு ராஜஸ்தான் பாலைவனமாக காணப்படுகிறது. ஆரவல்லி மலைத்தொடரை தடுத்து அந்த பகுதியில மழை பெய்ய வைத்திருந்தது. அதனால ராஜஸ்தான் வறண்ட பகுதியாக காணப்படுகிறது. இவற்றில் எது தவறான வாக்கியம்? குளிர்காலத்தில் வேநீர் காலத்தில் கோதுமை பயிரப்படுகிறது. சரி. பசுமை புரட்சி காரணமாக பஞ்சாபில் கோதுமை அதிகம் விளைகிறது. சரி. தஞ்சையில் கோதுமை அதிகம் விளைவிக்கப்படுகிறது. இது தவறு. நெல் தான் அதிகம் விளைவிக்கப்படுகிறது. இந்தியாவில் கோதுமை முக்கிய உணவு பயிராகும். இதுவும் வந்து ஓரளவு சரியானது தான். அப்போ தவறானது எது பார்த்தீங்கன்னா சி, தஞ்சையில் கோதுமை அதிகம் விளைவிக்கப்படுகிறது.